விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகர், பிள்ளையார், கணேசர், விநாயக பெருமான் என பல பெயர்களால் அழைக்கப்படும் யானைமுக கடவுளின் திருவிழாவாகும். அவர் தடைகளை நீக்குபவர், அறிவின் கடவுள், செல்வ வளங்களை அருள்பவர் என்று நம்பப்படுகிறது. இந்த விழா ஆண்டுதோறும் ஆவணி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி திதியில் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விநாயகர் பிறப்பு கதைகள். ஒருநாள் பார்வதி தேவி தன் உடலிலிருந்து உதிர்ந்த மஞ்சள் பொடியை எடுத்து களிமண் உருவாக்கி அதற்கு உயிர் ஊட்டினாள். அந்த பிள்ளையிடம் நான் குளிக்கச் செல்கிறேன், யாரும் உள்ளே வரக்கூடாது என்று கட்டளையிட்டாள். அந்த சமயத்தில் சிவபெருமான் வந்தார். அந்த பிள்ளை அவரை தடுத்து நிறுத்தினார். கோபம் அடைந்த சிவபெருமான் அவரது தலையை அறுத்தார். பார்வதி கோபத்தில் பிரபஞ்சமே அழியும் நிலையில் இருந்தது. அதை சமாளிக்க சிவபெருமான் யானையின் தலையை வெட்டி அந்த பிள்ளையின் உடலில் பொருத்தி உயிர்த்தெழச் செய்தார். அவனுக்கு கணேசா என்ற பேரும் உலகின் முதலாவதாக வணங்கப்படுவேன் என்ற வரமும் வழங்கினார். தேவர்கள், முனிவர்கள் அனைவரும் ஒரு நாள் யார் முதலில் வணங்கப்பட வேண்டும் என்ற விவாதத்தில் ஈடுபட்டனர். சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா உள்ளிட்டவர்கள் அனைவரும் உலகை சுற்றி வந்து முடிப்பவரே முன்னிலைப்படுவர் என்றார்கள். கணேசர் தனது வாகனமான எலியை பயன்படுத்தாமல் தன் பெற்றோர்களான சிவன், பார்வதியை 3 முறை சுற்றினார். உலகமே என் பெற்றோர்கள் என்றார். இதனால் அவர் முதலாவதாக வணங்கப்படுபவரானார். சங்ககால இலக்கியங்களிலும் பிள்ளையார் குறித்த குறிப்புகள் உள்ளன. 17ஆம் நூற்றாண்டில் சிவாஜி மகாராஜா விநாயகர் சதுர்த்தியை மக்களிடம் பரப்பினார். சுதந்திர போராட்ட காலத்தில் பால கங்காதர திலக் விநாயகர் சதுர்த்தியை பொது விழாவாக மாற்றி மக்களை ஒன்றிணைக்க பயன்படுத்தினார். வீட்டிலும் பொதுவிடங்களிலும் மண் விநாயகர் சிலை வைத்து வழிபடுகிறார்கள். ஒரு நாள் முதல் 10 நாள் வரை பூஜைகள் நடைபெறும். துர்வா புல், கோழுக்கட்டை, மோதகம், பழங்கள், தேங்காய் ஆகியவை நைவேத்தியமாக சமர்ப்பிக்கப்படுகின்றன. கடைசி நாளில் அனந்த சதுர்த்தசி விநாயகர் சிலை நீரில் விநியோகிக்கப்படுகிறது. இது விநாயகர் விடைபெறல் என அழைக்கப்படுகிறது. விநாயகரின் யானை தலை அறிவை குறிக்கிறது. அவரது பெரிய வயிறு பொறுமையையும் உலகின் அனைத்து உண்மைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியையும் குறிக்கிறது. தடைகளை நீக்குபவர் என்பதால் எந்த வேலையையும் தொடங்கும் முன் அவரை வணங்கும் மரபு நிலவுகிறது. விநாயகர் சதுர்த்தி வெறும் மதவிழா மட்டுமல்ல, அது ஒற்றுமை, பக்தி, அறிவு ஆகியவற்றின் திருவிழாவாகும். அறிவையும் செல்வத்தையும் வெற்றியையும் தரும் தெய்வமாக விநாயகர் எல்லா காலத்திலும் வணங்கப்படுகிறார். விநாயகர் 108 பெயர்கள். ஓம் விநாயகாய நம, ஓம் விபூதி பூஷணாய நம், ஓம் கஜபக்தராயனம், ஓம் ஏகதந்தாயனம், ஓம் வக்ரதுண்டாயனம், ஓம் சூர்பகர்ணாயனம், ஓம் ஹெரம்பாயனம், ஓம் ஸ்கந்தபிரதாயனம், ஓம் அவ்யயாயனம், ஓம் பூதபாலாயனம், ஓம் சுரார்ச்சிதாயனம், ஓம் அஜாயனம், ஓம் ஈஷபுத்திராயனம், ஓம் ஸ்ரீபத்மகராயனம், ஓம் வரபிரதாயனம், ஓம் பிரமராயனம், ஓம் விக்னராஜாயனம், ஓம் சத்யவிரதாயனம், ஓம் விக்னஹராயனம், ஓம் கபிலாயனம், ஓம் கஜகர்ணகாயனம், ஓம் லம்போதராயனம், ஓம் விக்னவிநாசனாயனம், ஓம் விகடாயனம், ஓம் ஹஸ்திமுகாயனம், ஓம் பிரமத்தாயனம், ஓம் வரதாயனம், ஓம் சுரப்ரியாயனம், ஓம் சுமுகாயனம், ஓம் சுவாமினேனம், ஓம் கணநாயகாயனம், ஓம் ஈஸ்வராயனம், ஓம் சித்திதாயகாயனம், ஓம் விருஷபேஷ்டாயனம், ஓம் பிங்காக்ஷாயனம், ஓம் அசிந்தியாயனம், ஓம் விஷ்ணுபிரியாயனம், ஓம் வக்கராயனம், ஓம் பூதாயனம், ஓம் விக்னகிருதேனம், ஓம் வல்லபாயனம், ஓம் தாரகாயனம், ஓம் மங்களபிரதாயனம், ஓம் பிரமணாயனம், ஓம் துர்முகாயனம், ஓம் ஹரிபிரியாயனம், ஓம் லோகபாலாயனம், ஓம் சுவாமினே நம், ஓம் ஜடாதராயனம், ஓம் மகாகாயாயனம், ஓம் மகோதராயனம், ஓம் அகிலேஷாயனம், ஓம் ரக்ஷசந்தகாயனம், ஓம் ஆனந்தாயனம், ஓம் ஹரிச்சந்தனாயனம், ஓம் அச்சுதாயனம், ஓம் ஸ்ரீகராயனம், ஓம் பரமாத்மனேனம், ஓம் தேஜோமயாயனம், ஓம் தருணாயனம், ஓம் பாலச்சந்திராயனம், ஓம் கவினேனம், ஓம் குமாரகுரவேனம், ஓம் அக்ஷோபியாயனம், ஓம் சித்ராயனம், ஓம் சுகவாசசேனம், ஓம் பிரமரூபாயனம், ஓம் விக்னேஸ்வராயனம், ஓம் சுக்ரீவாயனம், ஓம் பிரமாத்மனேனம், ஓம் சத்யகர்மணேனம், ஓம் ஸ்துலாயனம், ஓம் யோகாத்யக்ஷாயனம், ஓம் விக்ரமாயனம், ஓம் சிவாயனம், ஓம் துர்ஜயாயனம், ஓம் விக்ராந்தாயனம், ஓம் சித்திபிரதாயனம், ஓம் விஸ்வகர்மணேனம், ஓம் சத்யவிரதாயனம், ஓம் சகலேஷபிரதாயனம், ஓம் அகிலானந்தகரணாயனம், ஓம் பிரணவாயனம், ஓம் ருஷபேஷ்டாயனம், ஓம் சக்ரிணேனம், ஓம் விக்ரமாயனம், ஓம் லோகவந்திரே நம், ஓம் யோகினேனம், ஓம் ஜிஷ்ணவேனம், ஓம் சர்வவிக்ன பிரசந்திராயணம், ஓம் தர்பணாயனம், ஓம் பிரணவாயனம், ஓம் பிங்களாயனம், ஓம் ஹெரம்பாயனம், ஓம் விநாயகாய நம.